வணக்கம் உறவுகளே. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இருமுனை போட்டிகளாக விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. தமிழனா திராவிடனா என்று. இதில் மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் திராவிடர் பக்கமா என்று விறுவிறுப்பாக நடந்தது. இதில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிக்கும் முறையில் ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்தது. திராவிடர் கட்சி அதாவது திமுக பணநாயக முறையிலே வாக்கு சேகரித்தது. இதில் நேர்மையான வாக்கு சேகரித்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்தியாவிலே ஒரு கட்சி இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதற்காக தான் செந்தமிழ் சீமானை அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று இந்தியா மக்களால் அழைக்கப்படுகிறார்கள். இதுபோல் பெரியாரை பற்றி சீமான் பேசிட்டாரு அப்படின்னு சில எச்சைகள் எல்லாம் ரொம்ப ஆவேசம் கொண்டார்கள். சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம், பார்த்துக்கலாம், வாடா சீமான் வெளியில் அப்படின்னாங்க. வீட்டை போய் முற்றுகையிட்டாங்க. ஒன்றுமே நடக்கலை. இரண்டாவது, நீ எப்படியாவது வாக்கு சேகரிக்க ஈரோடு மண்ணில் வருவாயில்லை, பெரியார் மண்ணில் வாடா பார்த்துக்கலாம் சீமான் என்றார்கள். அங்கும் வந்து சீமான் 15 நாள் ரூம் போட்டு தங்கி வீதி வீதியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அங்கேயும் பெரியாரிஸ்டுக்கள் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது இதில் இருந்து என்ன தெரியுது? அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் 24,343 வாக்குகளை பெற்றது. போன எலெக்ஷனில் எவ்வளோன்னா 10,500. அப்போது பெரியாரை பற்றி சீமான் பேசவில்லை. இப்போ உள்ளதுபடி தெளிவாக தமிழக மக்களிடம் பெரியார் பற்றி சீமான் பேசியதால் மக்கள் 24,000 சில்லறை வாக்குகளை அள்ளி கொடுத்துட்டார். ஏன்னா ஈரோடு மக்கள் பெரியார் பற்றி சீமான் பேசியது சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் உண்மை. எப்படி சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் 24,000 சில்லறை வாக்குகளை தந்துள்ளார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இதே 10,400 போன தடவை விழுந்ததில்ல, அதிலேயே பாதி வந்திருந்தா ஈரோடு மக்கள் பெரியாரை பற்றி பேசியது தவறு என்று நினைச்சிருக்கலாம். வாக்கு வங்கியிலே நமக்கு பெரியாரை பற்றி ஏற்றுக்கொண்டார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா ஈரோடு மக்கள் என்று தெரிந்துவிட்டது. ஆகையால் நமக்கு 14,000 வாக்குகளை அதிகமாக தான் ஈரோடு மக்கள் கொடுத்துருக்காங்க. சீமான் பெரியாரை பற்றி பேசியதால் 14,000 வாக்குகளை அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஈரோடு மக்கள் சீமானை ஏற்றுக்கொண்டார்கள். சீமான் பேசியது பெரியாரை பற்றி சரியென்று ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் உண்மை. அதனால் இது பெரியார் மண்ணு முடிஞ்சது. யாரும் பெரியார் மண்ணு என்று இது குறிப்பிடாதீர்கள். ஈரோடு மாவட்டத்திற்கு ஈரோடு மாவட்டம் அல்ல, பெரியார் மாவட்டம் அல்ல. அது உண்மையான பெயர் ஈரோடை மாவட்டம். இனிமேல் ஈரோடை மாவட்டம் என்று நீங்கள் அலையுங்கள் அந்த மாவட்டத்திற்கு. இதுதான் உண்மை. எப்படியாவது நாம் தமிழர் கட்சி வாக்கு டெபாசிட்டை விட மிக 2024 வாங்கிய வாக்கை விட மிக குறைவான வாக்கு வாங்க வேண்டும் என்று சதித்திட்டம் போட்டார்கள். திராவிடர்கள் சென்று ஏடிஎம்கேக்காரங்கிட்ட சொல்கிறான், எப்படியாவது நீ நோட்டாவை கூட போடுங்கப்பா, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கப்பா, இந்தாப்பா 2,000 ரூபான்னு கொடுத்துட்டான் திமுககாரன் ஏடிஎம்கேக்காரனுக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம் பெரியாரை முதன்மையாக படுத்தி கட்சி ஆரம்பித்த நம்ம விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு பக்கம் வாக்கு சேகரிக்கின்றது. ஈரோட்டில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வாக்கு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் வாக்கு சேகரிக்கின்றது. அப்போது பாருங்கள், ஏடிஎம்கேக்காரன் என்ன பண்ணுறான்? காசு 2,000 ரூபா வாங்கிட்டு நோட்டா கொடுத்துட்டு போயிட்டான். தமிழக வெற்றி கழகம் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கின்றது. அப்போது திமுக எப்படியெல்லாம் பின்புலமாக முதுகு குத்துறாங்கிறது நீங்கள் பார்த்துக்க வேணும்.
எப்படியாவது சீமான் வளர்ந்துட்டா நாம் பெட்டி கட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வரும். அதனால் எப்படியாவது நான் தமிழர் கட்சியை உண்டு இல்லாமல் ஆக்க வேணும்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் தமிழர் கட்சி 14,000 வாக்குகள் அதிகமாக பெற்று ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்து வெற்றி இடத்தை நிரப்பியுள்ளது. நான் பார்த்து இந்த திமுக ஸ்டாலின் ஐயாவுக்கு கேட்குறேன், ஸ்டாலின் ஐயா, நீங்கள் உண்மையான அரசியல் சாணக்கியனா இல்லை அரசியல் என்னான்னு தெரியல, நீங்கள் இருந்தால் நான் தமிழர் கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரிக்கிறாங்களே, அது மாதிரி நீங்களும் ஓட்டுக்கு காசு கொடுக்காம எலெக்ஷனில் நின்று பாருங்க, அப்போ தெரியும் யார் டெபாசிட் இழந்தாங்கன்னு. ஆர்கே நகரில் 2017 நீங்கள் டெபாசிட் 14% வாங்கி டெபாசிட் இழந்தது எங்களுக்கு தெரியாதா? நம்ம பெரிய கூவுறீங்க. எங்களுடைய நிலத்தில் நீங்கள் எல்லாம் அண்டி பிழைக்க வந்தவர்கள். நாளடைவில் என் தாய் தந்தைகள் சிந்திக்காமல் வாக்களித்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ந்துட்டாங்க இந்த திராவிடர்கள். இதனால தான் இந்த தமிழ் தேசியம் இங்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க தமிழ் தேசியத்துக்கு. இருந்தாலும் இதை முறியடித்து நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். 2026 சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இந்த திமுக அரசுக்கு. இந்த திராவிடர்கள் எப்படி போகும்போது போல இலங்கையிலே ராஜபக்சோ துண்டகானம் துணியகானம் ஓடினது போல சிங்களர் அவன் மக்களாலே அவனை அடித்து விரட்டின மாதிரி இங்கே ஒரு நாள் நடக்கும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிறவங்க யாருன்னா எம்எல்ஏ எம்பிக்கள் முதலமைச்சர் வந்து யார் இருக்காங்க? நாயுடு, நாய்க்கர், தெலுங்கர், இவங்க தான் நம்மளை தமிழர்களை ஆட்சி செய்கிறாங்க. இதனால தான் இங்கு எதுவுமே தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் தமிழர்களுக்கு எது நடந்தாலும் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் தமிழக மக்களுக்கு கேட்குறேன், நாம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் 3,000 ரூபா கொடுத்தாங்க. 3,000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க. திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு. இதில் என்ன பிரயோசனம்னு எனக்கு தெரியல, ஒன்றும் புரியல. இந்த காசு வாங்கி ஓட்டு போட்டனால என்ன உண்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு நீங்களே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட வேண்டியது. அப்புறம் என் வீட்டு பிள்ளை கற்பழிச்சிட்டான், என்னுடைய விவசாய நிலத்தை அபகரிக்கிறான், என் பையன் குடிச்சு சாகிறான், என்னுடைய வீடு என் வீடு இடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேரி ஓலம் வைக்க வந்து இதில் என்ன பிரயோசனம்? ஒன்றும் புரியலை. அவன்கிட்டயே காசு வாங்கிட்டு அவனுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு அவனே கடைசியில் உங்களுக்கு எல்லாமே செய்கிறான். இதெல்லாம் அப்போ அவனையே திட்டுறது. என்னடா இது மானங்கட்ட பொழப்புடா தமிழர்களுக்கு? ஒன்றும் புரியலடா. எனக்கு போர் அடிக்குதுடா இந்த 2 திராவிடர்களுக்கு ஆட்சியை பார்த்துட்டு. இந்த திருட்டு திராவிட மாடலை பார்த்து எனக்கு போர் அடிக்குதுடா. அவனே சாராயம் ஆளை வச்சிருக்கிறான், அவனே காய்ச்சறான், அவனே விற்கிறான், அவனே குடிக்க வேண்டாங்கிறான். என்னடா யாருல பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கீங்களடா தமிழர்களை? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழர்களை பைத்தியக்காரன் என்று நினச்சி கொண்டு இருக்கிறீர்களா? ஏய், உண்மையான வெற்றி யாருக்கு தெரியுமா? ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு தான். 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்கல. உண்மையான ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்தார். ஜாதி ஓட்டு தீட்டு